வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் இயேசுவே சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். தொட்டால் போதும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு நம்முடைய வலது கரத்தை நம்முடைய நெஞ்சிலே வைப்போம். பாடல்களை தொடர்ந்து அந்த முதல் வரிகளை மட்டும் பாட நாம் உருக்கமாக செவிப்போம். கண்களை மூடுவோம். நம்மை முழுவதுமாக ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் கொண்டாடவிருக்கிற இந்த விழா கடவுளை மையப்படுத்துகின்ற ஒரு விழாவாக, கடவுளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற விழாவாக, கடவுளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்கின்ற நாட்களாக, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாட்களாக ஒற்றுமையாக நாம் அனைவரும் இருந்து மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக சிறப்பாக இந்த நாளிலிருந்து நம்மை தயாரிக்க இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம், இந்த விழாவை நாம் சிறப்பாக எடுத்து கொண்டாட நமக்கு உதவியாக இருக்கிற திருவிழா குழு, பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், இளையோர், மறைக்கல்வி மாணவ மாணவியர், அருட்சகோதரிகள் என எல்லாரும் இணைந்து இந்த விழாவை நன்றியின் விழாவாக இந்த 239வது ஆண்டு இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த இருக்கிறோம். ஆகவே இறைவன் திருவிழா குழுவினரோடும் பங்கு பேரவை மற்றும் அனைத்து இறை மக்களோடும் இணைந்து இந்த 9 நாட்களும் நான் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து மிகச்சிறப்பாக திருப்பலியில பங்கெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன். என்னுடைய வாழ்வில, என்னுடைய குடும்பத்தில இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த 9 நாட்களும் நான் தொடர்ந்து நன்றி செலுத்துவேன். அந்த நன்றியின் பலனாக 10ஆம் நாள் பெருவிழாவின் நாள் இறைவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார், அருளை பொழியவிருக்கிறார், சிறப்பை இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த திருவிழாவை எதிர்கொள்வோம். அந்த ஒரு சக்தியை, பலத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும்.
பல இடையூறுகள் நமக்கு வரலாம், பல சஞ்சலங்கள் நமக்கு வரலாம், பல உடல் வாதைகள் நமக்கு ஏற்படலாம். ஆனாலும் நாம் கடவுளுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம் அல்லது ஒரு மிகப்பெரிய காரியம், நன்றி செலுத்துகின்ற காரியம், அதை நாம் சிறப்பாக செய்யும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே சிறப்பாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இயேசு நம்மை தொட்டால் நம்முடைய உடலெல்லாம் மாறும். இந்த 9 நாட்களுமே இயேசு நம்மை தொடவிருக்கிறார். சிறப்பான விதத்தில் நம்மை தொடவிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை தொடவிருக்கிறார். நம்முடைய பங்கை தொடவிருக்கிறார். மாற்றங்கள், வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அருள் ஆசிரியரால் நம்முடைய பங்கு, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நம்மிலே இருக்கின்ற பகைமைகள், வேற்றுமைகள் எல்லாம் களைந்தெறியப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம், கனிவு நிறைந்த உள்ளம், சாந்தம் நிறைந்த உள்ளம் நம்முடைய உள்ளமாக மாற வேண்டும். இதைதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இறுதி ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் அவரை போன்று கனி உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவளாக, பாசம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த ஒரு அற்புதமான நாட்கள், இந்த நாட்கள் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இயேசு நம்மை தொட வேண்டும். இயேசு நம்மை தொட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். இயேசு நம்முடைய குடும்பத்தை தொட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை தொட்டால் நம்முடைய வாழ்வு மாறும். இயேசு நம்முடைய பங்கை தொட வேண்டும். நம்முடைய பங்கை தொட்டால் நம்முடைய பங்கு மாறும். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் அனைவரும் நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பங்கையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த விழா எங்களை மையப்படுத்தியதாக அல்ல, நாங்கள் செலவினம் செய்கின்ற பணத்தை மையப்படுத்தியதாக அல்ல, நாங்கள் எடுக்கவிருக்கிற ஆடம்பரங்களை மையப்படுத்தியதாக அல்ல, மாறாக உம்மை மட்டுமே மையப்படுத்தக்கூடியதாக, உம்மை மட்டுமே போற்றி புகழக்கூடியதாக, உமக்கு மட்டுமே நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாக, உம்முடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் உணர்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் எங்களுக்கு மாறுவதாக. இந்த நாட்களில் நாங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை, உத்வேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்திருளும். அதன் வழியாக இறுதி நாளில் பெருவிழாவின் வழியாக, தேர்பவனி வழியாக நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பங்கும் நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெற்று சிறப்பாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய பிற பங்குகளுக்கு, பிற மக்களுக்கு, திருதி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்வு மாற இந்த திருவிழா எங்களுக்கு உதவுவதாக. எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும்.